ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சத்யா சமையல். இன்றைக்கி நம்ம மீல் மேக்கர் பிரியாணி எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ரைஸ் வந்து உதிராகவும் எந்த விதமான பிரியாணி மசாலாவும் இல்லாமல் ரொம்பவே டேஸ்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வீடியோஸ் அண்ட் நோட்டிஃபிகேஷன் கிடைக்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த சோயா பிரியாணிக்கு ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறமா இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு சோயா வந்து நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் எடுத்திருக்கேன், வீட்டில் குழந்தைங்களுக்கெல்லாம் பிடிக்கும் அப்படிங்கிறதுனால. சோயா சேர்த்துனதுக்கப்புறமா நல்லா நுரைச்சி ஒரு கொதி வரும். அதுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா 4-5 வாட்டி அழுத்தி அழுத்தி உள்ளே இருக்கக்கூடிய தண்ணி எல்லாமே எடுத்து நல்லா ட்ரையாக வந்து எடுத்து வச்சுருங்க. இது இருக்கட்டும். இப்போ 400 கிராம் அளவுக்கு நான் இன்றைக்கி சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். இதையும் 2-3 வாட்டி கழுவிட்டு 30 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், சோயாவில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாமே நல்லா வடிஞ்சிருச்சு. இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கட்டியான தயிர் எடுத்துக்கலாம். கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கலாம். காஷ்மீரி மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து ஊற வச்சிடலாம் இந்த சோயாவை. அப்போ மசாலாலாம் பிடிச்சி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சோயா சாப்பிடும் பொழுது. பாத்திரத்தில் வந்து 50 ml அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் வந்து பிரியாணி இலை, பாதி நட்சத்திர சோம்பு, 5 கிராம்பு, 3 ஏலக்காய், சின்னதாக 3 துண்டு பட்டை, ஜாவித்திரி வந்து 1/4 ஜாவித்திரி எடுத்துக்கோங்க, கொஞ்சமாக கல்பாசி. இது எல்லாமே எண்ணெயில் நல்லா வாசனை வர்ற வரைக்கும் நம்ம வந்து வறுத்து விட்டுக்கலாம். இது கூடவே 2 பச்சை மிளகாயும் கொஞ்சமாக கொத்தமல்லி, புதினா சேர்த்துக்கலாம். அப்போ எண்ணெயில் வந்து அந்த ஃப்ளேவர் நல்லா இறங்கும். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் வந்து நான் இன்றைக்கி 3 பெரிய வெங்காயம் சின்ன சைஸ் எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி உதிர்த்து வச்சுருக்கேன். பிரியாணியில் வந்து வதங்கக்கூடிய நேரத்தை பொறுத்து தான் பிரியாணியினுடைய டேஸ்ட் இருக்கும். வெங்காயம் வந்து நல்லா இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கி விடுங்க. இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் ஒவ்வொரு பொருளையும் நம்ம வதக்கி எடுத்துக்கணும். இதில் வந்து 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, இல்லைன்னா 35 கிராம் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு வந்து வதங்கட்டும். இந்த பிரியாணிக்கு நான் இன்றைக்கி 2 மீடியம் சைஸ் அளவுள்ள தக்காளி பழம், 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள், கொஞ்சமாக புதினாவும் கொத்தமல்லியும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இஞ்சி பூண்டு வந்து நல்லா வதங்கிடுச்சு. உங்களுக்கு அடியில் பிடிச்சிருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்து இஞ்சி பூண்டு வதங்கி வந்துடுச்சு. நம்ம தக்காளி பழம் சேர்த்தணும் அப்படின்னா இது வந்து உங்களுக்கு இஞ்சி பூண்டு எல்லாமே வந்து தக்காளியோடு சேர்ந்து நல்லா வதங்கி வந்துடும், அடியில் பிடிக்காது. இப்போ வந்து உப்பு, நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகாத்தூளையும் இதில் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி காஷ்மீரி மிளகாத்தூள் மட்டும்தான் சேர்த்துறேன். கலர் தான் இருக்கும், காரம் அந்தளவுக்கு இருக்காது. உங்களுக்கு காரம் வேணும்னு நினச்சிங்கன்னா 2யுமே வந்து பாதி பாதியாக சேர்த்துக்கோங்க. தக்காளி வந்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்துடணும். இதுலேயும் பார்த்திங்கன்னா தெரியும், எண்ணெய் வந்து பிரிஞ்சு வருது. அதுக்கப்புறமா 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே சோயாவில் தயிர், உப்பு, மிளகாத்தூளும் சேர்த்துருக்கோம், அதனால் நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஏற்கனவே நம்ம ஊற வச்சுருக்க சோயாவை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம மிளகாத்தூள் போட்டிருக்கிறதுனால அதனுடைய பச்சை வாசனை வந்து போகணும். அதனால் இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் போல் பச்சை வாசனை நீங்கிற அளவுக்கு சோயாவை வந்து வதக்கி எடுத்துக்கலாம். இது ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை, பச்சை வாசனை போனால் போதும். நம்ம சோயாவை இந்த மாதிரி ஊற வச்சு பண்ணுறதுனால சோயாக்குள்ளேயும் கொஞ்சமாக புளிப்பு, காரம், உப்பு எல்லாமே இறங்கியிருக்கும். அப்போ சாப்பிட்றதுக்கு வந்து நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ இதில் வந்து 1 கப் அரிசிக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு தேவைப்பட்டால் உப்பு சேர்த்துட்டு நம்ம ஊற வச்சுருக்க அரிசி எல்லாமே இதில் சேர்த்திடலாம். நான் இன்றைக்கி வந்து குக்கரில் தான் தம் போட்டு பண்ண போகிறேன். நீங்கள் இதே மெத்தடை வந்து பாத்திரத்துலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மூடி மட்டும் டைட்டாக போட்டுக்கோங்க. இப்போ குக்கரில் வச்சுட்டு கரெக்டாக 10 நிமிஷம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா ஒரு தோசை டவா, அதாவது தம் போடுறதுக்கு வந்து ஒரு டவா எடுத்துக்கோங்க. அதில் வந்து இந்த பாத்திரத்தை வச்சுட்டு ஃப்ளேம் வந்து சிம் பண்ணிக்கோங்க. சிம் பண்ணிவிட்டு குக்கரில் வந்து நல்லா செக் பண்ணிக்கோங்க. ப்ரெஷர் வந்து ஆகாமல் இருக்கணும். அப்போ தான் நம்ம உடனடியாக திறக்க முடியும். பாத்திரமாக இருந்தது அப்படின்னா நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம். குக்கரில் அந்த மாதிரி எடுக்க முடியாதனால பார்த்து எடுத்துக்கோங்க. இதில் வந்து ப்ரெஷர் பிடிக்கலை. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா திறந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போவே பாருங்கள், தண்ணி வந்து நல்லா குறைஞ்சிருச்சு. இந்த இருக்கக்கூடிய தண்ணியிலையும் நெய்லையும் நமக்கு வேகும் பொழுது பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம தம்மில் வந்து 10 நிமிஷம் இருக்கட்டும்.
10 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், மேலே மட்டும் உங்களுக்கு 1-2 அரிசி மாதிரி தெரியும். அதை வந்து உடையாமல் நல்லா அடியில் இருக்கக்கூடிய அரிசியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போவே வந்து உங்களுக்கு அடியில் இருக்க அரிசி எல்லாமே நல்லா வெந்திருக்கும். இப்போ ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு இதில் வந்து இன்னொரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து திரும்பவும் நம்ம வந்து மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து தம் போட்டுக்கலாம். நீங்கள் பாத்திரத்துலேயும் இதே மாதிரி தான். ஆனால் உங்களுக்கு வந்து தண்ணி அளவு கரெக்டாக குக்கரில் விசில் வச்சா உங்களுக்கு வந்து செட் ஆகும் அப்படின்னா இதே மெத்தட் ஃபாலோ பண்ணி நீங்கள் குக்கர்லேயும் வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா சூப்பராக உதிராக அரிசி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் ரொம்ப வாசனையாக டேஸ்ட்டாக நம்ம பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு. நல்லா கலந்து விட்டுட்டு நீங்கள் மூடி போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் போல் விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம பரிமாறணும் அப்படின்னா ரொம்பவே சூப்பரான டேஸ்டான பிரியாணி வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவை அறிந்திட சுவைத்து பாருங்கள். தேங்க்யூ.